واتقوا يوم لا تجزي نفس عن شيئا لا يقبل منه شفاعة لا يقبل منه அளவற்றார்களான அல்லாவுடைய திருநாமத்தால் நமது நாயர் சூரியக்கு சொன்னார்கள் சஹாபாக்கள் மக்கள் மற்றும் நம் அனைவருக்கும் சாதி சமாதானம் உண்டாவதாக. என்னை மிக்க நண்பர்களை சொல்லுங்கள். நமக்கு செய்த பெரிய கிருபை உயர்தரமான இம்மாவுடைய நாளில் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து இன்னும் உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்கும் இன்னும் தொழுகை இம்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு தவறு செய்கிறார். இதெல்லாம் நமக்கு செய்து பெரிய கிருபையாக கன்னியாகுமரி சொல்லுங்கள். அல்லாவை பயந்து கொள்வர்கள் என்பதாக உணர்ந்துள்ளது நான் உபதேசம் அல்லா சொல்லுவாங்க. சூரிய பக்கராக واتقوا يوما لا تجزي نفس عن شيئا ولا يقبل الشفاعة إلا بإذنه. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கோ என்பதாக கூறுகிறது. ஒரு நாளை பயந்து கொள்ளுங்க. அது எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் அந்த நாளில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். யாருடைய சிபாரிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாருடைய சிபாரிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் பார்க்கலாம், சிபாரிசு மூலமாக சில காரியங்கள் உலகத்தில் நடைபெறுகிறது. அந்த நாளை பற்றி எல்லாம் சொல்லும்போது நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்க. அந்த நாளில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யாருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈட்டு தொகை கொடுத்த முயற்சி முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறது. ஆயத்தின் ஜும்மாவுடைய நாளில் அந்த நாளை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கு எனக்குமாக நான் உபதேசம் கண்ணியமிக்க நண்பர்கள் சொல்கிறேன். அந்த நாளை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாம நாளை பற்றி சொல்கிறோம். அந்த கியாம நாள் எப்படி இருக்கும், அதனுடைய நிலைமைகள் என்ன, அங்கே மனிதர்கள் எப்படியெல்லாம் வருவாங்க என்கின்ற விஷயத்தை பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அதெல்லாம் ஜிம்மால சொன்னால் அந்த நாளை பயந்து கொள்ளுங்க, அந்த நாளை பயந்து கொள்ளுவோம் என்பதாக. கண்ணுக்கு நண்பர்களே சொல்றே சூரிய பசால சொல்றது. அந்த சப்தம் வந்துவிடும் என்று சொன்னால் சாகா என்பது மறுமை நாளுக்கு இன்னொரு பேர் இருக்கிறார், தப்சீர் இருக்கிறார். என்பதாக. அப்ப அந்த நாள் வந்துவிடும் என்று சொன்னால் மேலே சொன்ன ஆயத்தில் யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். இந்த ஆயத்தில் அந்த நாள் வந்துவிடும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு வெறுட்டு ஓடுவான். இந்த சகோதரன் எவ்வளவு உதவிபாகரமா இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் சகோதரனை கண்டு வெறுட்டு ஓடும். தன்னுடைய தாயை கண்டு ஓடுவான் என்பது. எஃப்ருன்னு சொன்ன அரபில ஓடுறது இல்லை, தலதறிக்கு ஓடுறது. தலதறிக்கு ஓடுறது. தன்னுடைய தந்தையும் கண்டு ஓடுவான். தன்னுடைய மனைவியும் கண்டு ஓடுவான். தன்னுடைய தன்னுடைய மகனையும் கண்டு ஓடுவான் என்பதாக தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்லி கட்டுறோம். கல்விகளை சொல்றோம். அப்படிப்பட்ட நாள், அதனால் நம்ம முன்னால கொண்டு வரணும். ஏன்னா நம்மலாம் ஈமான் கொண்ட மக்களாக இருக்கணும். எல்லாமே ஆகரத்தை நம்பிய மக்களாக இருக்கணும். கல்விகள் மறந்துடக்கூடாது.
அதனால ஒவ்வொரு ஜிம்மால யாப்படுத்துவோம், ஒவ்வொரு ஜிம்மால என்ன செய்வாங்க, இமாம் வந்து யாப்படுத்துவோம். அந்த நாள் இருக்குது, அதை பயின்று கொண்டுங்க. இன்னொரு இடத்துல வைலா தாமத்து குபரான், அந்த அமளி துமளிகள் நிறைந்த அந்த நாள் வந்து விட்டால் அப்படிங்கிறது. அமளி துமளிகள் நிறைந்த நாள், அந்த நாள் வந்துடுச்சுன்னு சொன்னார். மனிதன் உலகத்தில் எதையெல்லாம் முயற்சி செய்தானோ அத்தனை அவனுக்கு நினைவுக்கு கொண்டு வரப்படும் என்பதால் எதற்கருள் இன்சான் மாசா ஒவ்வொரு சின்னும் ஜஹீமில் இமை யாரால் நரகம் சமீபமாக வரும். நரகம் இருக்க சமீபமாக பார்ப்பதற்கு சமீபத்தில் நரகம் கொண்டு வரப்படும். வாமா மட்டதா வாசனங்களா தத்துன்யா வாமா மட்ட, யார் உலகத்துல வரம்பை மீறுவார்களோ அதை பாதுகாப்பு. ஒரு வரம்பு இருக்கின்றது, வரம்பை மீறுவார்களோ வாசல் அயாத்த துன்யா, உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களோ பைனல் ஜஹீமியல் மகோவத்தால் தக்கக்கூடிய இடம் இருக்கு நரகம். அதான் பார்க்க அப்ப வரம்பு மீறுவதற்கு உலக தேர்ந்தெடுப்பது ஒன்று இருக்கு. அதான் பார்க்க அப்படிப்பட்ட நான் நமக்கு முன்னால் இருந்து கொண்டு அதெல்லாம் நம்பிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், அந்த நாளிலே எல்லா அமல்களும் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சேர்ந்த எல்லா அமல்களும் அவனுக்கு முன்னால கொண்டு வரும், அவனுக்கு முன்னால கொண்டு வரும். எந்த அளவு சொன்னா அந்த ஏடு இருக்குதே அவனோட கழுத்திலே தொங்க விடப்படும். எப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு ஹதீஸிற்கு ஒவ்வொரு ஜும்மால சுடைய காஃப் ஓதி கொள்ளுங்க, மறு ஜும்மா வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்கள பாவத்துட்டு பாதுகாக்கும். அந்த காஃப் அல்லாஹ் சொல்லி ஏடு இருக்குது அவனோட கழுத்திலே போடப்படும். சொல்லுங்க எப்படிப்பட்ட ஏடு உலகத்தில் பார்க்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்யப்படுகின்றன, ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க. இந்த பள்ளி நுழைஞ்சு நம்ம அங்க ஒரு கேமரா, அங்க ஒரு கேமரா, அங்க ஒரு கேமரா எதுக்கு வச்சிருக்கிறோம், என்னென்ன நடக்குது எல்லா விஷயங்களும் தெளிவாக பதிவாகிறதுக்கு வச்சிருக்கோம், தெளிவாக பதிவு செய்யணும். நண்பர்கள் சொல்லுடைய இந்த நோயில் மௌத்தம் வாசாரம் ஒக்குல செய்த ஆசைனாஃபி இமாமன் முபி, அதான் குர்ஆன்ல சொல்றோம். யாசீன் சூராலே சொல்லிக்கிறாங்க. நாம எழுதுகிறோம், நாம் எழுதுகிறோம். வாசனை எதெல்லாம் முற்படுத்துறீங்களோ எல்லா விஷயத்தையும் நாம எழுதுறோம். பரிசு குரு ஆசை, நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசு. அந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட நிலை சொன்னா அவனுடைய கழுத்திலே தொங்க விடப்படும். அந்த ஏடு அவனுடைய கழுத்திலே தொங்காலும் யுக்கரா கிதாபுக்க, உன்னுடைய கிதாபை நீ படி அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் பார்க்கலாம். கடுகளவு நன்மையை அங்கு கண்டுகொள்வோம். மனிதன் சொல்லுவான் கடுகளவு நன்மையை அங்கே கண்டுகொள்வான், கடுகளவு தீமையை அங்கு கண்டுகொள்வோம். எல்லாம் உமையாமல் பெருசால் அரசு கையறா, உமையாமல் பெருசால் அரசு ஷர்ரையரா, கடுகளவு நன்மையா இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அந்த மனிதன் அங்கே கண்டுகொள்வான், கடுகளவு தீமையை அங்கு கண்டுகொள்வான். ஹதீஸ் வருது, உலகத்துல 5-6 வகையான அமல் இருக்கு. 6 வகையான அமல் ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த கட்டாயமாகும், 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கட்டாயமாகும், இன்னொன்னு கட்டாயமாகும். ஒரு மனிதன் இணை வைக்காத நிலையில உலகத்துல வாழ்வான் என்று சொன்னால் ஒரு கட்டத்துல அவன் சொர்க்கம் அவனுக்கு வாஜிப்பேன், சொர்க்கம் அவனுக்கு வாஜிப்பேன். ஒரு இணை வைத்த நிலையில உலகத்துல வாழ அதுக்கு பகரம் அவனுக்கு சொர்க்கம் தான். இணை வைக்காத நிலையில அல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையில சாலியான அமல் செய்த நிலையில உலகத்தில் அவன் வாழ்க்கையை கழிக்கின்றான் என்று சொன்னான். இல்லை நாம வாவில சொல்லும் பொழுது காலத்தில் சத்தியமா மனித நஷ்டத்தில் இருக்கிறான். யார் ஈமான் கொண்டு நல்ல ஆமால் செய்து அக்கான விஷயங்களை பரிமாறி அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களை பொறுப்பே இருக்கின்றார்களோ அவர்களுடைய தரம் அதெல்லாம் நஷ்டத்தில் இருக்காங்க. ஆகவே நண்பர்கள் சொல்வார்களே, ஆனா ஒரு மனிதன் ஒரு அமலுக்கு இணை வைக்காத நிலையில உலகத்துல வாழ்வான் என்று சொன்னான், நிச்சயமாக அவன் சொர்க்கம் அவனுக்கு வாங்கிப்பான், சொர்க்கம் கிடைச்சு. இணை வைத்த நிலையில ஒரு மனிதன் உலகத்தை வாழ்க்கை கழிவான் என்று சொன்னால் அவன் இங்க நரகம் ஒன்று பகரம் முடிஞ்சு. இன்னொரு அமல் இருக்கு. ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்ய நாடினான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நன்மை வழங்கப்படும், ஒரு நன்மை வழங்கப்படும். ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்து நாடினால் அதை செய்து விட்டான் என்று சொன்னால் உனக்கு 10 நன்மை வழங்கும். அல்ல குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. மஞ்சா பிள்ளை செஞ்ச அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது 10 நன்மை.
அதே நேரத்துல ஒரு மனிதன் அல்லாவோட பாதையில செலவழிப்பான்னு சொன்னார், உயிர் பொருள் நேரத்தை செலவழிப்பான்னு சொன்னா உனக்கு 200 மடங்கு இந்த 6 வகையான அமல் அதிசயம் எனவே சொல்றேன். ஆக நம்ம விளக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா விஷயம் ஒரு மனிதன் நன்மை நாடினாலும் சரி, நன்மை செய்து விட்டாலும் சரி, எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன ஆசைனாம் தெளிவான ரேட்டில் நம்ம என்ன பதிவு செய்கிறோம் என்பதா இந்த விஷயமா நாளைக்கு மறுபடியும் அவனுக்கு முன்னால கொண்டு வைக்கப்படும். நண்பரே சொல்லுங்க. அதனாலதான் ஒத்தப்பூ அந்த நாளை நீங்க பயந்து கொள்ளுங்கோ, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கோ என்பதாக சொன்ன. அந்த நாள் வந்து விட்டது என்று சொன்னால் யாரு யாருக்கு உதவி செய்ய முடியாது. எந்த தந்தையோ, எந்த மகனோ, எந்த சகோதரனோ, எந்த மகனோ, யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வருவதற்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், நல்ல ஆமாரம் செய்யணும். கல்வி சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்லாம் நமக்கு ஒரு மார்க்கம் நமக்கு முன்னால இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், பரிபூர்ணமாக மார்க்கம். கஞ்சித்து விடால அல்லா குரான் உங்களுக்கு நீரை பூர்த்தி ஆக்கிவிட்டோம், நியமத்துக்களை பூர்த்தி செய்து விட்டோம் என்பதாக அழகான மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கு. நபியுடைய வழிமுறை நமக்கு தரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம கையில வச்சுட்டு மனிதனை கவலைப்பட்டு இருக்கோம். ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தீன் பிரகாரம் வாழ்ந்து விடுவான் என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்து அல்லா தன் மீது கடமையாக்கி கொண்டான். ஆனால் அந்த நாளை நான் சொல்றேன், மோமினே என்பதாக மூமின்களுக்கு உதவி செய்து என் மீது கடமை என்பதாக கூறுகிறது. மூமினுக்கு உதவி செய்வது என் மீது கடமை என்பதாக. அப்ப ஈமான் கொண்ட நிலையில நல்ல ஆமால்கள் செய்த நிலையில ஒரு மனிதன் உலகத்தை வாழ்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தான் நமக்கு உதவி செய்யும். அது எந்த விதமான சந்தேகம். அப்ப அந்த ஈமான் அடிப்படையில் உலகத்துல வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன இதை விளங்கும், விளங்கும். நீங்க விளங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனை படைத்து அவனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக எண்ணற்ற நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபை செய்தது, எவ்வளவு பெரிய கிருபையில தீன் என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். நபிமார்களுடைய தந்தைக்கு வழங்காத தீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படாத அந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத, மகனுக்கு கிடைக்காத அந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்து, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கல, நமக்கு கொடுத்திருக்கிறோம். ஈமானோட விஷயத்தை நம்ம வளரணும். இஸ்லாம் சொன்னா 5 விஷயத்தை உள்ளடக்கிது. ஃபர்ஸ்ட் என்ன? ஈமான். இஸ்லாம் என்று சொன்னால் கிதாபில் எழுதுறாங்க 5 விஷயங்கள் உள்ளடக்கி. ஒன்றுனே ஈமான், அல்லாஹ்வை மறுமை நாளையும் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பணும், அல்லாஹ்வை கொண்டு எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படணும். இது ஈமான். அல்லாஹ் தான் ரப்பு, படைத்தவன், பரிபாலிக்கக்கூடிய சக்தியுடையவன், ஆற்றலுடையவன். மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் தன் புறத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கிராம பார்வையில தெரியக்கூட அத்தாட்சிக்கு நமக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். பார்வையில தெரியக்கூட அத்தாட்சி. அந்த முதல்ல அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய கிருபையை விளங்குறான். அல்லாஹ்வுடைய வல்லமை, கிருபை, ஆனா எவ்வளவு பெரிய சக்தியுடையவன். ஓல்லதி ஹலகலக்கும் மாஃபில் ஆர்லே எப்படி குர்ஆன்ல சொல்லுது. அதனால அல்லாஹ் சொல்லிட்டான், ஓல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னார், ஹலகலக்கும் மாஃபில் ஆர்லே, பூமியில எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்காக படைக்கிறது. யாருக்கு? நமக்கு தான். ஈமான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்காக படைத்தோம் என்றார். இன்னும் சொல்லப்படுது, இந்த ஈமானுடையவனுக்காகவே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த வானம் இருக்கும், பூமி இருக்கும், காற்று வீசும், மழை பொழியும், இரவு வரும், பகல் வரும். அது அல்லாஹ்வுடைய வல்லமை நம்ம பெற கொடுக்கிறான். ஈமான் முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய கிருபையாளன், எவ்வளவு பெரிய கிருபையாளன், எவ்வளவு பெரிய சக்தியுடன், எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவன். இன்னைக்கு பகல் வருதுன்னா யாருக்கு? ஈமானுடையவனுக்கான பகல். இன்னைக்கு இரவு வசதிலா பிள்ளைகள் இரவு பகலை மாறி மாறி நாம தான் கொண்டு வரோம். الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم. அல்லாஹ் சொல்லி காட்டு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? جعل لكم الارض فراشا, பூமியை விரிப்பாக உங்களுக்கு ஆக்கி தந்தார். விரிப்பாக ஆக்கி தந்தார்.
அந்த மனுஷன் இஷ்டத்துக்கு எங்கேயும் போகணும், விரிப்பாக ஆக்கிட்டது. ஒசமா பினால் வானத்தை முகராக ஆக்கிட்டது. வானத்தின் சமாய் வானத்திலிருந்து மழையை கூட வைக்குது. பாகரஞ்ச சமராஜ் ரிசுகள் அங்கிருந்து பழங்களும் தானியங்களும் யாருக்கு? நமக்காக. யாருக்கு? நமக்காக தான் கல்விக்கு. இதை நம்மால் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதை நம்மால் செய்ய முடியுமா? வானத்திலிருந்து மழையை கூட வைக்க முடியுமா? இந்த சொன்னா நீங்க என்ன செய்ய? பத்துலையில சமாய் கோபம் கைப்பு பனைனாக ஒரு சையந்தா ஒமானாக ஃபுல். நீங்க வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க. அல்லாவோட வானத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி வானத்தை பாருங்க. இல்ல சமாய் கைப்பு பனைனாக ஒரு சையந்தா ஒமானாக ஃபுரூஜ். நீங்க வானத்தை பாருங்க, எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. விண்மீன்களை கொண்டு, நட்சத்திரங்களை கொண்டு, சூரியன் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஏதாவது போனது, ஏதாவது வெடிப்பு பாக்குறீங்களா? ஏதாவது வெடிப்பு பாக்குறோமா? இது நம்மால் படைக்க முடியுமா? மான் முபாரக்க நம்ம இடத்துல சொல்றோம். முபாரக்கான தண்ணீரை நாம இறக்கணும். நம்மளால இறக்க முடியுமா? தண்ணீரால என்ன செய்யும்? மான் முபாரக்கான தண்ணீரை நாம இறக்கணும். குரானை படிங்க, குரானை என்ன முதாக்கரா செய்யுங்க. உலமாக்களை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுத்து மஸ்ஜித்ல உட்கார்ந்து கொஞ்சம் அவதெல்லாம் கேளுங்க. நமக்கு விலங்குல உலமாக்கள் நமக்கு உண்டான ரங்கிய உலமாக்கள் தான் கொடுத்துருக்கோம். வச்சு நீங்க கேளுங்க. அல்லாவோட வல்லமை, ஆற்றலை, அவனோட சக்தி, அவனோட கிருபையை எல்லாத்துக்கும் அல்லா ரஹ்மானா இருக்கிறான். வணங்காத எல்லாத்துக்கும் அல்லா ரஹ்மானா கொடுத்துட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய கிருபையா. அல்லாவை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், மறுக்கக்கூடியவன், இணையக்கூடிய எல்லா மக்களும் அவ்வளோ அல்லாவோட கிருபை, அவ்வளோ பெரிய ரகமானா இருக்கும். இதே ஈமான் இருக்குது. அந்த ஈமான் விளங்கு. ஈமான் அல்லாதான் ரப்பு, படைத்தவன். நீங்க வியாபாரம் செய்யணும், வியாபாரத்துல எதுவும் இல்லை. அல்லாஹ் நானாம் அந்த வியாபாரம் எந்த லாபத்தையும் மனிதனுக்கு தராது. நீ பாக்குற பஜார் எத்தனை கடை வைக்கிறாங்க, மார்க்கெட் எத்தனை கடை திறக்கிறாங்க, எத்தனை கடை மூடுறாங்க. ஒரு கடை எனக்கு ஒரு நாள் பேசிட்டு ஒரு நாள் கடை வச்சு 16 லட்சம் லாஸ். 16 லட்சம் லாஸ். கடை ஓபன் பண்ணி ஒரு 4 மாசத்துல 16 லட்சம் லாஸ். எல்லாம் நாடாம இந்த வியாபாரமோ உத்தியோகமோ தொழிலோ எந்த லாபத்தையும் யாருக்கும் கொடுக்காது. இதயமான் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு நாடுவானோ, யாருக்கு எவ்வளவு நாடுவானோ அதை கொடுப்பான். கூட குறை வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அல்லாஹ் கையில் இருக்கு. ஏதோ வியாபாரம் ஆரம்பிச்சுட்டேன், நான் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன், நான் தொழில் ஆரம்பிச்சுட்டேன், நான் முன்னேறினேன், இல்ல முடியாது. அல்லாஹ் நாடு கொடுத்தான். அல்லாஹ் எதை நாடானோ அதான் கொடுக்கணும். லாபத்தையோ நஷ்டத்தையோ கண்ணியத்தையோ கேவலத்தையோ கொடுக்க முடியும். அல்லாஹ் இருக்கும். இதை ஈமானா இருக்கும். நீங்க உலகத்துல ஒவ்வொரு விஷயம் நமக்கு முன்னால இருந்து கொண்டு குழந்தைய கொடுக்கணும். அல்லாஹ் தன் கையில வச்சிருக்கலாம். கல்யாண கட்சியோட குழந்தை வந்துருமா? அல்லாஹ் நானா நினைச்சு விடாது. யாருக்கும் எதுவும் பெற்றெடுக்க முடியாது. அல்லாஹ் நாடா. இதான் ரப்பு. இந்த ரப்பு என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொல் ஈமான் என்று சொன்னால், அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலுடன், அவ்வளவு பெரிய சக்தியுடன், அவனை வல்லமை விளங்கும். எதுவும் இல்லாமல் எதுவும் செய்ய முடியும். அவனை எதுவும் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் அல்லாஹ். யாற்றலுடையவன் அல்லாஹ். நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு கொஞ்ச கால வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கணும். இது நிரந்தரம் அல்ல. இட்ஸ் நாட் பெர்மனன்ட் லைஃப் given to us. நமக்கு தரப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்குது. இது பெர்மனன்ட் லைஃப் இல்ல. இட்ஸ் a temporary life. கொஞ்ச கால வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. எப்ப முடியும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த ஊரு ஜமாத் ஒன்று உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மௌத் நியூஸ் சொல்லிட்டே இருக்காங்க. பைக்ல வந்து சொல்லிட்டு பனா விட்டு பகாவூர் போயிட்டா சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. மஸ்ஜித் தாலீம் நடந்துட்டு இருக்கோம், அமல் நடந்துட்டு இருக்காங்க. பைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம விளங்கணும். நிலையற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தரப்படும். உலக வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அல்ல, வாழ்வையை தயார் செய்வதற்கு. வாழ்வையை தயார் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பமான அந்த வாழ்க்கையை தந்திருக்கு. நம்ம விளங்கணும். அல்லாஹ் விளக்கத்தை தரணும். தீன விளங்கணும், விளக்கத்தை கொடுக்கணும். அப்படி சொல்றாங்க. நண்பர்களே, சகோதரர்களே, தீன விளங்கணும். எந்த அளவுக்கு தீன விளங்குமோ அந்த அளவு வாழ்க்கையில் முதல் விஷயம் ஈமானா இருக்கும்.
இஸ்லாம் இருக்குது 5 விஷயத்தை உள்ளடக்கணும். ஒன்று ஈமான், அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பணும். நம்ப வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்க்கணும். சஹாபாக்கள் மத்தியில் முதல்ல ஈமானோட உழைப்பு செய்தாங்க. ஆரம்பத்தை 13 வருட காலம் மக்கா முக்கர்ரமாவிலே ஈமானோட உழைப்பு செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வோட நம்பிக்கையை, ஆகிரத்தோட நம்பிக்கையை சஹாபாக்கள் உள்ளத்துல கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய உழைப்பு, மிதமான உழைப்பு செய்யப்பட்டுச்சு. அப்பெல்லாம் அங்க தொழுகணும், நோம்பு பிடிக்கணும், சக்காத்து கொடுக்கணும், அஞ்சு செய்யணும், பர்தாவுக்கு எதுவுமே வரல. இந்த கடமை அவங்களுக்கு இறக்கி தரப்படவில்லை. என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம இருக்கிறோம், ஒண்ணுமே விளங்கல. பாங்கு சொன்னா அவன் வாட்டில் போயிட்டு இருக்கான், பாங்கு சொன்னா அவன் வாட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஈமானோட உழைப்பு இல்லை. 13 வருட காலம் மிகப்பெரிய உழைப்பு. மஸ்ஜித் நபியில 4 வகையான அமல் நடந்து கொண்டு கிதாபுல பிறகு 4 வகையான அமல் நடந்தது. இப்போ பார்க்கலாம், மஸ்ஜித் நபிக்கு போயிட்டு இப்போ பார்க்கலாம். அங்கே தூண்டில் உலமாக்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்க குர்ஆனோட அல்கா நடக்கும், குர்ஆன் தஜ்வீதோட அல்கா நடக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஈமானிகளோட விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு ஏற்படுத்திய அமல் ஈமானிகளோட விஷயங்கள், அல்லாஹ் பத்தி, ஆகரத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, இன்னும் மசாயிலுக்கு சம்பந்தமான விஷயங்கள் உதாரணம் நடந்து கொண்டே இருக்கு. 2ஆம் அமல், இன்னொரு இடத்துல மக்கள் தொழுவிட்டு இருப்பாங்க, திகிர் செய்துட்டு இருப்பாங்க, தொழுகை ஓதிட்டு இருப்பாங்க. இன்னொரு அமல் தாவத்து கொடுத்து கொண்டு மக்களுக்கு தாவத்து 4 வகையான அமல் மஸ்ஜிதுக்குள்ள நடந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கலாம், மதீனாவுக்கு போயிட்டு மக்காவுக்கு போயிட்டு சும்மா அப்படியே தொழுது அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னு சொன்னா அங்கங்க நினைச்சவா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தூண் பக்கத்துல உலமாக்கள் மத்தியில கொஞ்சம் மக்கள் உட்கார்ந்து அவங்க நினைச்சிருவாங்க, குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல பயான் நடந்துடும். ஈமானிகளோட விஷயங்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க, மசாலோட விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. சில இடங்கள்ல தொழுது நடக்கும், திகிர் நடக்கும், மக்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருப்பாங்க. 3ஆவது அமல், 4ஆவது அமல் தாவூத் அமல் நடந்து கொண்டு 4 அமல் நடக்கும். இதை கொண்டு என்ன ஆகும்? அல்லாஹ் விளங்க முடியும், ஆகரத்தை விளங்க முடியும், உலக அற்ப நிலை விளங்க முடியும், நிரந்தரமான ஆகரத்தை பத்தி விளங்க முடியும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு எப்படி விளங்கும்? வாழ்க்கை இருக்க நிரந்தரமாக இருக்க முடியுமா? எனக்கு 1,000 கோடி ரூபா வச்சிருக்க இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்ச நாள் வாழ்க்கை, மிகப்பெரிய சந்தர்ப்பம், வாய்ப்பு நமக்கு தருகிறார் ஈமான். 2வது என்ன? நபியுடைய வழிமுறை அங்க இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான நடைமுறை நமக்கு தரப்பட்டது. இங்கு துய்புனல்லாஹ ஃபத்தபியூனி, நபி நீங்க சொல்லுங்க, யார் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்களோ என்னை பின்பற்றும்படி நபி நீங்க சொல்லுங்க. குல் இன் துய்புனல்லாஹ ஃபத்தபியூனி, நபி நீங்க சொல்லுங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க, நபியுடைய அல்லாஹ்வை நேசிப்பதுடைய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்றுவது. அல்லாஹ்வை நேசிப்பது அடையாளம் என்ன? நபியை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள், காலை எழுந்தது இரவு படுக்கிற வரை இருக்கு, மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை நபியுடைய அழகான நடைமுறை. என்னுடைய வீடு, நான் உள்ள நுழைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி நுழையணும் நபி சொல்லி தந்திருக்கிறார். சலாத்துடைய நிலையில, வலது கால வச்ச நிலையில, என்ன உள்ள சும்மா போய் நுழைய முடியாது. என்னுடைய வீடு தான், என்னுடைய தாய் தான் இருக்கிறாங்க, அங்கே நீ எதிர்க்கணும், அனுமதியோட போகணும். சலாத்து சொல்லி நிலையில, பதில் வாங்கி நிலையில உள்ளது போகணும். இது நபியுடைய நடைமுறை. பள்ளிக்குள்ள வரணுமா? அது நபியில சும்மா நுழைய முடியாது. வலது கால வச்சு எல்லாம் மஃப்தாரி அபுவாப ரஹ்மத்திக, கிருபையுடைய வாசலையால எனக்கு திறந்து தருவாயாக துஆவோட, சலாம் சொல்லி நிலையில, சலவாத்து சொல்லி நிலையில, ஏத்திகாவோட நீத்தோட உள்ளது நுழையணும். 5 சுன்னத்து சொல்றாங்க. வலது கால வைக்கணும், அங்க எழுதுற துவா, அங்க எல்லாம் மஃப்தாரி அபுவாப ரஹ்மத்துக்கு துவா ஓதணும், சலாம் சொல்ல வேண்டும், அடுத்து சலவாத் சொல்லணும். அடுத்த ஏத்திகா பள்ளியில தங்குவரை அல்லாஹ்க்கா தங்குகிறேன், ஏத்திகா முயற்சி 2 ரக்காத் மஸ்ஜிதை காணிக்கை விட்டோம். இந்த சொல்லு நமக்கு சொல்லி தரப்படும். எல்லா நிலைகளிலும் படுக்கணுமா அங்கேயும் நபியுடைய முறை சொல்லி தரப்பட்டிருக்கு. நபியுடைய முறை ஒரு செய்யணும், விஸ்வாஸ் செய்யணும். அங்க என்ன செய்யணும்? பட்டில உட்கார்ந்து பெட்ட உதறி போட்டு அங்க என்ன நாங்க உட்கார்ந்து கூசுரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை குல்ஹுல்லாஹு குல்லாவது பரப்பில் ஃபலக் குல்லாவது பரப்பில் ஓதாத நிலையிலே தூங்க மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கையில மேல போல தடைக்கணும். அப்ப பாத்திமா தஸ்பீஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாத்திமா தஸ்பீஹ் சொல்லக்கூடிய 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லி நிலையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா கையில உருட்டி எரிஞ்சுவாங்க, படுப்பாங்க. இது நபியுடைய முறை.
கண்டிப்பா போய் நபிசுராதம் சொல்றதான வாழ்க்கை நடக்கும். 2 அமல் இருக்கு, அதை நபிசுரா சொன்னாங்க. 2 அமல் இருக்கு, அதை செஞ்சா லேசா சொர்க்கம் போயலாம். ஆனா அதிகமா நாளும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு என்ன, இந்த மாதிரி படுக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்பெஷலா செய்யணும். ஒண்ணுக்கு எல்லாம் 10, நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒண்ணுக்கு 10 நன்மை. 100 தடவை அந்த தஸ்பீர் 100 தடவை சொன்னா 1000 நன்மை அவனுக்கு வழங்குறான். ஒவ்வொரு தொழுகையில 33 100 தடவை 5 நேரம் தொழுகை 500 தடவை 5000 ஆயிடுச்சு. 5000 பிளஸ் 1 6000 நன்மை. 6000 யாரும் செய்வாங்களா? ஆனா இது செய்ய மாட்டாங்க. தொழுதோடனே ஓடிடும், படுத்தோட போய் படுத்துருவோம், சேத்தான் செய்ய விட மாட்டான். அப்போ ஒரு ஈமான் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் 5 விஷயங்களை உள்ளடக்கி. ஒன்றே ஈமான், 2வது நபியுடைய முறைகள் நம்ம வாழ்க்கையில இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்யும். ஒவ்வொரு மனிதனும் விளங்கணும், தொழுகை என் மீது கடமை என்பது விளங்கணும். சாமியார்கள் ஒரு சரத்து வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஒதுவும் விளங்கணுமா, இது தொழுகை என் மீது கடமை என்பதை விளங்க வேண்டும். 7 வயசு ஆயிடுச்சு தொழுகை கடமை. 7 வயசு ஆயிடுச்சு தொழுகல்ல பள்ளிக்கு அனுப்புது. 10 வயசு ஆயிடுச்சு அடிச்சு பள்ளிக்கு அனுப்புது. தொழுகை கடமை. அது ஷரத்துல ஒன்று வைக்கிறாங்க. இந்த ஷரத்து வைக்கிறாங்க, தொழுகை என்பது கடமை என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்கணும். தொழுகை இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அதுல 2 விஷயம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. தொழுகை, நோன்பு, சில விஷயம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடாலும் மன்னிப்பான், யார் நாடாலும் தண்டிப்பான். அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அடுத்தோட ஹக்கை நம்ம எடுத்துடக்கூடாது, அடுத்தோட ஹக்கு எடுத்துக்கூடாது. விஷயம் நாளைக்கு மறுமையில ஒரு மிகப்பெரிய ஏழை யார் தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு மனிதன் உலகத்துக்கு நிறைய ஆமாதங்கள் செய்திருப்பான். மறுமையில வரும்போது என்ன செய்வான்னு சொன்னா நிறைய முறையீடு இருக்கும். இவனுக்கு அநியாயம் செய்துட்டான், காசு பிடிக்கிட்டான், கடவுளா காசை தரல, இப்படி நிறைய முறையீடுகள் வரும். அந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபல்யம லா துலமு நஃப்ஸு ஷைஅன் துஜிஸுன் இல்லா மா குன்தும் தஅமலுன், நான் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். ஃபல்யம லா துலமு நஃப்ஸு ஷைஅன் துஜிஸுன் இல்லா மா குன்தும் தஅமலுன், நீங்க என்ன செய்ய அதுக்கு கூலி வழங்கப்படும். யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். உலகத்தில் உள்ளவங்களுக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு பகரமாக அவனுடைய அமல்கள் குடிக்க கொடுக்கப்படும். அமல்கள் குடிக்க கொடுக்கப்படும். அன்னைக்கு சொல்லுங்க, இப்படிதான் அமல்கள் குடிக்க கொடுத்து கடைசியில் எந்த அமல்கள் இழந்த நிலையில அப்படியே நெருக்கடியா இருப்பான். இப்படி சில முறைகளில் வரும்பொழுது அந்த மனிதனுக்கு பாவத்தை குடிக்க கொடுப்பான், பாவத்தை குடிக்க கொடுப்பான். அன்னைக்கு பார்க்க இப்படிப்பட்ட நிலை. அப்ப இபாதத்துல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. பழக்க வழக்கு நபிக்கு ஒத்துதான் இருக்கும். பழக்க வழக்கு நமக்கு அழகான முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி உனக்கு தரப்பட்டிருக்கு. பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கு, நாடு கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கு, நல்ல அகலாக், நல்ல நற்குணம், இதை பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மீசான் எடை போடக்கூடிய அந்த நிலையில ஒரு மனிதனோட நற்குணம் அந்த எடையை அதிகப்படுத்தும் என்பதாக சொன்னார். நற்குணம், அப்ப ஈமான் இருக்கணும், நம்மளுடைய இபாதத் சரியாகணும், கொடுக்கல் வாங்கல் சரியாகணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியாகணும், நம்முடைய குணங்கள் சரியாகும் என்று சொன்னால் நம்ம எழுதணும். அதுக்காக நேரம் கொடுத்து உழைப்பு செய்யணும். தீனை வளர்க்கறதுக்காக, ஈமான வளர்க்கறதுக்காக, நம்ம தீனை கற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமான சரி செய்வதற்காக தாவத்துடைய உழைப்பு, அந்த அடிப்படை ஜமாத் வந்திருக்கிறாங்க. எந்த அளவு உழைப்பு செய்யுமோ அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்ல ஒரு சக்தி ஏற்படும். அந்த அளவு ஈமான்ல எந்த அளவு சக்தி வரும், அதோட ஆமால்கள் வெளியா. அதுக்காக மஸ்ஜித் ஜமாத் நடக்கட்டும், தாலீம் நடக்கட்டும், வார கசு நடக்கட்டும், சம்புசா நடக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை எடுத்துட்டு போக என்பதாக தீனை விளங்குறதுக்காக. யார் நேரத்தை வீணடிப்பதற்கு இல்லை. சந்தர்ப்பம் நமக்கு தரப்பட்டிருக்கு, அல்லாஹ் கொடுத்துருக்கான். மௌத்துக்கு பின்னால ஒரு சுபானம் யாரும் சொல்ல முடியும், ஒரு சுபானம் சொல்ல முடியும். இதெல்லாம் ஜமாத் வந்துருக்காங்க, அல்லாவோட பெரிய கிருபை. இன்னும் ஒரு நாள் ஜமாத்துக்கு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் நேரம் கொடுத்து கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாவோட பெரிய கிருபை. நீங்களும் வளர்க்கலாம், நாங்களும் வளர்க்கலாம். இந்த விஷயத்தை பேசணும் கேட்டு அதோட சொன்ன நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய